Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம PGTRB இங்கிலீஷோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் 10th வீடியோ நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரம் 2003 to 2004 கொஷின் பேப்பர்லேருந்து. ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. 2001, 2003 ரெண்டு கொஷின் பேப்பருமே ஈஸியாக இருக்கும், இந்த கொஷின் பேப்பருமே ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2011 வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நடந்த ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். 2019 and 22ல் நடந்தது தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்லேயே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஈஸியான லெவல்லேருந்து மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2004 இயர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெட்டு அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, இந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரியும் கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த புக்கு சோர்ஸ் வச்சு படிக்கிறது மட்டும்தான். ஸோ அப்போ அதனால வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த டாப்பிக்கை போட்டு விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர பேராகிராஃபில் இருக்க கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்க்க இயர்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறது வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கான கொஷின்ஸ்க்கு போகலாம். First question, the rarer action is in virtue than in vengeance. These words were spoken by dash in The Tempest. ஸோ டெம்பஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ஒரு தீமு. ஸோ அதில் வந்து நம்ம ரேரர் ஆக்ஷன் வந்து வெஞ்சன்ஸை விட நம்ம வந்து நம்மளோட வேர்ச்சுவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியலும் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கும். பட் திஸ் எக்ஸாக்ட் லைன் வாஸ் ஸ்போக்கன் பை ப்ராஸ்பரோ. The poem Andrea del Sarto is an example of dramatic monologue written by Robert Browning. ஸோ இதனுடைய சப்டைட்டில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. Wife of Bath is a character in Prologue to the Canterbury Tales. ஸோ சாசரோட ஃபேமஸான ஒர்க் இது. ஸோ இது பாத் அப்படின்றது ஒரு பிளேஸோட நேம். ஸோ இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, அது ரொம்பவே ஃபேமஸான ஸ்டோரி, அதுவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீதாஞ்சலி இஸ் அ ப்ரோஸ் போம் அண்ட் இதுக்காக தான் வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. ஸோ அந்த நோபல் ப்ரைஸ் எந்த இயரில் கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். The jewel of the lion and the jewel is. ஸோ the lion வந்து ஒரு பர்சனை குறிக்கும், ஜுவல் வந்து ஒரு பர்சனை குறிக்கும். அந்த ஜுவல் யார் அப்படின்னா இட் இஸ் சிதி. ஸோ லயன் வந்து ஹீரோ, அந்த ஒரு சிதிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக வர கேரக்டர் தான் வரும். ஸோ அது யார் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்கள் படிக்கும்போதே அது ரிலேட்டடாக இருக்க மற்ற கொஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது ரிலேட்டடாக இருக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற கொஷின்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். The book of Job deals with human sufferings. ஸோ ஜாப் அப்படின்ற ஒரு பர்சன், அவனுக்கு வந்து வர கஷ்டங்கள்லாம் தான் அவன் எப்படி வந்து கடைசி வரைக்கும் கடவுளை நம்பி இருக்கான், தவறான வழியில் போகாமல் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும். Among the following words, which is not a compound of adverb and verb? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே வந்து 3 வேர்ட்ஸ் வந்து அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப் அந்த பேஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஒன்று மட்டும்தான் இல்லை, அது என்ன அப்படின்னா ஒயிட் வாஷ். ஸோ ஒயிட் அப்படின்றது வந்து இங்கே வந்து அட்ஜெக்டிவ். ஸோ ஒயிட் வாஷ் அப்படின்றது வந்து இந்த காம்பவுண்டில் வந்து வராது. ஹூ இஸ் த நரேட்டர் ஆஃப் கந்தபுரா? ஸோ கந்தபுராவோட நரேட்டர் வந்து அச்சக்கா. The telescoping of images, a term coined by T.S. Eliot, refers to the poetry of John Donne. Metaphysical poets பற்றி பேசும்போது தான் இதை சொல்லியிருப்பாரு. The translator of the first English Bible was Tyndale. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸுமே வந்து பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கப்புறமா தான் டிண்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 or 14th செஞ்சுரியிலே வந்து இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. சாரி, நாட் இந்த 14th செஞ்சுரி, 15th செஞ்சுரி நினைக்கிறேன். 15th செஞ்சுரியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. பட் கிங் ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1611 தான் வந்து நிறைய மெம்பர்ஸ்
வந்து வச்சு அலோகேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன்லேயுமே வந்து டிண்டேலோட டிரான்ஸ்லேஷனுமே வந்து எடுத்துக்குவாங்க, மாடலுக்காக எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இவர் பண்ணதை தான் வந்து ஆத்தரைஸ்டு வெர்ஷன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the tragic protagonist in The Hairy Ape is young. She Stoops to Conquer is described as a realistic comedy of manners. அது வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி அப்படின்னும் வந்து அதை சொல்லுவாங்க. ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. What does a dancing song etymologically mean? It means lyric. ஸோ லிரிக்கை தான் வந்து நம்ம முன்னாடி வந்து டான்சிங் சாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். In which one of the following plays does the supernatural intensify human action? ஸோ supernatural element வந்து வர்றதுனால தான் அது வந்து நம்ம ஹியூமனோட ஆக்ஷனை இன்னுமே ஒரு இன்டென்சிஃபை பண்ணி கொடுக்கும். அது எதுனா இட் இஸ் மேக்பத். அந்த supernatural element வந்து weird sisters, that is witches. The author of the poem In Memory of W.B. Yeats is W.H. Auden. Who is the author of Dream Children? So இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். It is Charles Lamb. Epithalamion is a marriage hymn. அது வந்து ஸ்பென்சர் அவரோட மேரேஜ்க்காக எழுதினது. பிரத்தலாமியன் வந்து வேற 2 பிரின்சஸோட மேரேஜ்க்காக எழுதினது. Adonis is a pastoral elegy mourning the death of Keats. அதை எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லி. Stream of consciousness is appropriate to one of the following. Name it. It is To the Lighthouse. இது வந்து விர்ஜீனியா வுல்ஃபோட ஃபேமஸான நாவல். The scholar in the right state according to Emerson is man thinking. ஸோ எமர்சனோட த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்ற ஒரு இதில் வந்து மேன் திங்கிங் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. Santiago in Hemingway's The Old Man and the Sea stands for man's adventurous spirit. A Daniel has come to judgment is a line from The Merchant of Venice. இது வந்து ஷைலாக் வந்து பேசுகிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆத்தர் பேர் தான் கொடுத்துருந்தாங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற மாதிரி. நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றிருக்கேன். The printing press was started in England by வில்லியம் கேக்ஸ்டன். ஸோ இதுவுமே நான் வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இங்கிலாண்டில் ஸ்டார்ட் பண்ணதான் வந்து வில்லியம் கேக்ஸ்டன். ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்பர்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக்ஸ்டன் வந்து கட்டன்பர்க்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஜெர்மனியில். அதுக்கப்புறமா தான் இங்கிலாந்துக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு இந்த இயர் 1476. ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கேன், 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1476 வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்தாங்க. அண்ட் 1576 வந்துட்டு தேட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தேட்டர் அப்போ தான் வந்து தேட்டர் அப்படின்ற ஒரு இதுவே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. Who wrote the play The Alchemist? It is Ben Jonson. Shelley's Defense of Poetry was written in reply to Peacock's essays. ஸோ இந்த எஸ்ஸே பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஏஜஸ் ஆஃப் பொய்ட்ரின்னு வரும். எத்தனை ஏஜஸ் ஆஃப் பொய்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் கமெண்ட்டில் சொல்லும்போது எந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்றதும் சொல்லுங்கள். ஏன்னா டக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எதுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறம்போது எதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த கொஷினும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு. So this is for today. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இதனுடைய 2 பார்ட் இருக்குது, அதையுமே நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.